அவிநாசியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் உணவு பண்டலங்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருப்பூர் புறநகர் மாவட்டம் சார்பில் அவிநாசி புதிய பேருந்து நிலையம் அருகில் ஆளும் பாஜக அரசை கண்டித்து பன்னாட்டு அதானி குழும நிறுவனங்களின் தலைவர் பெரும் பணக்கார கௌதம் அதானி மீதும் அமெரிக்க பங்கு சந்தை ஆணையமும் நிதித்துறை அவரது நிறுவனத்தில் உற்பத்தி செய்யும் சூரிய சக்தி மின்சாரத்தை அதிக விலைக்கு சில மாதங்களுக்கு முன்பு கொள்முதல் செய்ய அங்குள்ள உயரதிகாரிகளுக்கு 2100 கோடி கையூட்டு லஞ்சம் கொடுத்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் அவிநாசி மற்றும் திருமுருகன் பூண்டி இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். அவிநாசி போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். சந்தையை ஒழுங்குபடுத்தும் செவி அமைப்பை கேவலப்படுத்தி எக்காலமிட்டு ஆடுகிறது. அதானி குழும முறைகேட்டை லஞ்சமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அமெரிக்கா நீதிமன்றத்தினுடைய குற்றச்சாட்டு. அவர் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதனுடைய நோக்கம் என்ன? இந்திய நாட்டினுடைய செல்வ வளங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிற அம்பானி நிறுவனம் இப்படி ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகி நிற்கிறது. என்ன காரணம்? பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்பதுதான் பொருள். 2100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து உற்பத்தி செய்கிற மின்சாரத்திற்கு கூடுதலான விலையை வைத்து லாபம் ஈட்டுகிற ஒரு கம்பெனி, அந்த லாபம் யாருடைய பணத்தில்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது.